அம்மா தாயே, பசி காதடைக்குதுமா, கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தா ஊத்துங்கம்மா. இந்தாப்பா, எங்க மாமா உடம்பு சரியில்லாம வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு, நீ சத்தம் போடாதே, இப்படி வா. இந்தா ₹1. எங்கேயாவது போய் வயிறு நிறைய சாப்பிடு. தாயே, நீங்க மகராசியா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. வாய் நிறைஞ்சு பேசுற வார்த்தைகளுக்கு மட்டும் இங்க பஞ்சமே இல்லப்பா. தாயே, பேசுற வார்த்தைகளை மட்டும் இங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்ல. சரி சரி, போயிட்டு வா. மீனாவா, எப்பம்மா வந்த? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? வாமா. வேண்டாம் அத்தை, நான் வெளியே நின்னாலும் பரவாயில்ல. மாமாவுக்கு உடம்பு குணமாயிட்டா போதும். நான் உள்ள வர்றதுனால மாமாவுக்கு கோபம் வந்து என்னால அவர் உடம்புக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுல்ல. அப்படியெல்லாம் ஒரு தொந்தரவும் வராதுமா, நீ கவலைப்படாதே. மோகன் நல்லா இருக்கானா? உங்க 2 பேருடைய தனி குடுத்தனம் எல்லாம் திருப்தியா இருக்கா? அத்தை, நாங்க நல்லா இருக்கிறோம். மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுல இருந்துதான் உங்க மகனுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. எனக்கும் கஷ்டமா இருந்தது. அதனால விநாயகர் கோவிலுக்கு போய் மாமா சௌக்கியம் அடையணும்னு அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். இப்படி ஒரு அருமையான மருமகளையும் மகனையும் வீட்டோட வச்சு பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியம் உங்க மாமாவுக்கும் இல்ல, எனக்கும் அந்த குடுப்பனை இல்ல. உங்க சின்ன மகனும் சுதாவும் வீட்டுல இல்ல? அதையம்மா கேக்குற? வீடு தங்குறதே இல்ல. உங்க மாமாவுக்கு கவலையே அவங்களால தானே. ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறார். பொன்னையும் மோகனையும் எங்களை விட்டு பிரிச்சு ராஜனுக்கு சுதாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்காம பொறுப்பு இல்லாதவங்களா நடக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் என்னை கண்கலங்க வைக்கிறாரு. அத்தை, நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சக்தி இருந்தா சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து சந்தோஷமா வாழ வைப்பார். வருத்தப்படாதீங்க. நான் வரட்டுமா? மீனா, வீட்டுக்குள்ள இருந்து நிர்வாகம் பார்க்க வேண்டிய நீ இப்படி வெளியே நின்னு பேசிட்டே போறேங்கிறியே. உங்க மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாருமா. ஒரு 8 உள்ள வந்துட்டு போமா. வேண்டாம் அத்தை, நான் இங்க வந்தது உங்க மகனுக்கு கூட தெரியாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட வரல. அதோட ஆபீஸ்ல இருந்து அவர் வர்ற டைம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? மீனா, எனக்கு தெரியாம நீ வந்த, உனக்கு தெரியாம நான் வந்துட்டேன் பாத்தியா? உண்மையான மனசோட ஆத்மார்த்தமா உள்ளவங்க ஒருத்தர் ஏமாத்திக்கவே முடியாது. மோகன், அம்மா, அப்பா எப்படி இருக்காரு? ஒரு நேரம் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நேரம் நல்லா இருக்கு. அதனால உங்க அப்பா மனக்குழப்பம் இல்லாம படுக்கையிலேயே இருக்கணும்னு டாக்டர் சொல்றாருப்பா. பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க சதா அழுது அப்பா மனசு கோயாக்கிடாதீங்க. முதல்ல உங்க மனசை தைரியப்படுத்திட்டு அப்புறம் அப்பாவுக்கும் தைரியம் சொல்லுங்க. எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். தெரியுதாமா? மீனா, புறப்படலாமா? இருப்பா, இருமா. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரவே மாட்டீங்களா? அம்மா, அப்பா வாயால எப்ப எங்களை வீட்டுக்குள்ள வாழ கூப்பிடுறாரோ அப்பதான் வரும்னு உங்க மருமக அன்னைக்கே சொல்லிட்டாளே. அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்க வரோம். மீனா, கமான். மீனா, மோகன், அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன இந்த பயண வேலைதான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். வாங்க வாங்க வீட்டுக்குள்ள. மீனா, மோகன், அன்னைக்கு நீங்க 2 பேரும் இப்படி கும்பிட்டப்போ வாழ்த்து கூட சொல்லாம விரட்டி அனுப்பிச்சேன் இல்லையா? அந்த தவறை இப்ப உணர்ந்துட்டேன். இன்னைக்கு வாய் நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறதோட மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் இனிமே என்னோட இந்த வீட்டுலதான் இருக்கணும். ஏதாவது நான் தவறா பேசியிருந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிக்கவும் ஆதரவு காட்டவும் உங்களுக்கு இல்லாத உரிமையா? மாமா, என்னைக்கு நீங்க கூப்பிடுவீங்க, எப்ப வந்து உங்களுக்கு தொண்டு செய்வோம்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். மீனா, வெயிலுடைய கொடுமை நிழலுக்கு போனா தெரியும்னு சொல்லுவாங்க.
அதே போல இன்னொரு மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா உன்னுடைய பெருமை எனக்கு நல்லா தெரிஞ்சது. புருஷனுக்கு அடங்கி பெரியவங்களை மதிச்சு மரியாதையோடு நடக்கிற மருமகளா வாச்சிட்டா அந்த பொண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவளா இருந்தா என்ன, நாடு முக்கியம் இல்லம்மா, பண்பாடுதான் முக்கியம். ரெண்டு இருக்கு. அதனால மீனா, இன்னையில இருந்து நீயும் மோகனும் இங்கதான் இருக்கணும். அப்பதான் உங்க மாமா உடம்பு சீக்கிரம்